அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷய்குமார். என் கடை பேர் வந்து ஏகே பெட்ஸ் வேர்ல்ட். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் முசிறி ஊரில் இருக்குது. நம்ம வந்து வளர்ப்பு பிராணிகள் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக மீன், பறவைகள், நாய்கள், பூனைகள் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இது எங்கே கிடைக்கும், இல்லை குழந்தைகள் பெரியவங்களுக்குமே நம்ம வந்து எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வேணும் அப்படின்னா நம்ம மீன் கொடுத்துட்ருக்கோம். வாங்க இப்போ என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம மீன் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு 50 ரூபாக்குள்ளே முடியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலி ஃபிஷ் வளர்க்கலாம். மாலி ஃபிஷ் வளர்க்குறதுக்கு ஒரு பவுலு, அந்த மீன் ஒரு ஜோடி மீன், அதுக்கான ஃபுட்டு, இது மொத்தமாக செலவே 50 ரூபாவில் முடிஞ்சிடும். இல்லை எனக்கு பவுல் வேணாம், எனக்கு சின்ன மீன் வேணாம், எனக்கு பெரிய மீன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொய் ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து ஒரு டேங்க் செட்டப்பில் வளர்க்கலாம். இது வளர்க்குற செட்டப்புக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 ரூபாயிலேருந்து 50,000 வரலுமே நம்ம அதுக்கு செலவு பண்ணலாம். என்ன மாதிரி அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கிற டேங்க் சைஸ் பொறுத்து. இப்போ சின்ன டேங்க் எடுத்திங்கன்னா அது 500 ரூபாயில் முடியும். இதே எனக்கு பெரிய செட்டப்பாக வேணும், நல்ல கேனிஸ்டர் போடணும், ஃபில்ட்ரு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி செலவாகும். ஆனால் மினிமம் குறைஞ்சபட்சமே 50 ரூபாயிலிருந்தே நம்மளால் மீன் வளர்க்க முடியும். பறவைகள் அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு மினிமம் ஒரு 500 ரூபா பட்ஜெட் இருந்தாவே போதும், தாராளமாக ஒரு ஜோடி பறவைகள் வளர்க்கலாம். பறவைகள் நம்ம எதுக்காக மீனை கம்பேர் பண்ணும்போது பறவைகள் வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பல பேர் கூட நம்ம ஜாலியாக விளையாடலாம், ஆனால் மீன் கூட அப்படி விளையாட முடியாது. எதனால் விளையாட முடியாதுன்னா, அது தண்ணிக்குள்ளே இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணிக்குள்ளே கை விடுவாங்க. ஸோ சில பல பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம மீன் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக வளர்க்குற ஒரே ஒரு இனம் அப்படின்னு பார்த்தோம்னா அது மீன் தான் நமக்கு. அது குட்டி போடுற அழகு ரொம்ப அழகாக இருக்கும். மாலி ஃபிஷ்ஷு, கப்பி ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குட்டி போடும். நீங்கள் அதுக்கு தனியாக டேங்க் செட்டப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை தனியாக கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கி நார்மலாக ஒரு பவுல்லையோ ஒரு மினிமம் ஒரு 200 ரூபா மதிப்புள்ள ஒரு டேங்க்கில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து குட்டி போடும். இப்போது நம்ம பறவைகளை பற்றி பார்க்கலாம். பறவைகள்னு வரும்போது மினிமமாக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா லவ் பேர்ட்ஸ். அதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுற பட்ஜெட் ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் செலவாகும். அதுக்கான கூண்டு, அதுக்கு தேவையான தண்ணி வைக்கிறதுக்கு சாப்பாடு, இது எல்லாமே நம்மக்கிட்டே கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் இது வாங்கி வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அது உங்கள்கிட்ட பழகிற விதம் வந்து நல்லாயிருக்கும். வேறு பறவைகளில் என்ன வளர்க்கலாம்னா, காக்டைல் வளர்க்கலாம், சன்கனூர் வளர்க்கலாம், புறாக்கள் வளர்க்கலாம். புறாக்கள் வளர்க்குறது இன்னும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்கு கூண்டுங்கிறது பெருசாக நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் அது இல்லாமல் ஒரு 100 புறா வாங்கி விட்டாலும் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு பறவைகள் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜாவா ஃபின்ச்சஸ் இருக்குது. இவங்களாம் உங்களுக்கு சத்தமே வராது. இப்போது நான் வச்சுருக்கிற பறவை வந்து சன்கனூர்னு சொல்லுவோம். இந்த பறவை வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமான பறவை. ஒரு பறவை நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் சிக் வாங்கணுன்னாவே ஒரு 5000 ரூபாய் தேவைப்படும். இந்த பறவைக்கான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் நல்ல சுத்தமான தண்ணியும் சன்ஃப்ளவர் சீட்ஸு இது மட்டும் கொடுத்தா போதும். அப்புறம் நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற பழங்கள், காய்கறிகள் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது புறாக்களை பற்றி பார்ப்போம். புறாக்களுங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு சாதா புறா வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தால் போதும், சாதா புறா வாங்கலாம். அதுக்கு அடுத்து இல்லை எனக்கு நல்ல ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா ஃபேன்டெயில் இருக்குது, லெகான் இருக்குது, முஸ்கி இருக்குது, கன்னியாஸ்திரி இருக்குது, ரோமர் இருக்குது, கிங் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது முட்டை போட்டு அது குஞ்சு பொறிக்கிறத அதை நீங்கள் சேல் பண்ணி அதில் ஒரு வருமானம் ஈட்டலாம். அதனால் உங்களுக்கு வந்து புறாக்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வெறும் அரிசி, கம்பு இது மட்டும் போட்டாவே போதும். பெரிய அளவில் இடம் தேவைப்படாது. நீங்கள் ஒரு 2 சென்ட் இடம் இருந்தால் போதும், அதில் உங்களால் 1000 புறா வளர்க்க முடியும். மாடியிலேயே வச்சு வளர்க்கலாம். நீங்கள் அதுக்கு ஒரு ஆப்பிள் பாக்ஸ் வாங்கி வச்சாவே போதும், அது வந்து அதில் அடதகத்தை இது பண்ணிக்கும். புறாக்களை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அது எச்சத்துக்கு வந்து பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டால் பாம்பெல்லாம் வரவே வராது. அதே மாதிரி புறாக்கள் வந்து நம்ம கூட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு தன்மை உடையது. நம்ம வந்து போகிற இடத்துக்கெல்லாம் கூட புறாக்கள் வரும்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பார்த்தது எல்லாமே வளர்ப்பு பிராணிகளை என்னென்ன வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இதை வந்து நம்ம எப்படி வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து எனக்கு மீன் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபிஷ் டேங்க் இது வந்து ஃபைட்டர் பீட்டா பவுல்னு சொல்லுவோம். இது வந்து வளர்க்குறதுக்கு வந்து ஒரு மினிமமாக ஒரு 500 ரூபாய் பட்ஜெட் இருந்தால் போதும். இந்த டேங்க்கு, ஃபிஷ்ஷு ப்ளஸ் அக்சசரிஸ், இதுக்கு தேவையான ஃபுட்டு,
ஸ்டோன்ஸு எல்லாமே வந்து நம்ம வந்து நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி இல்லை எனக்கு இது சின்னதாக வேண்டாம் பெரிய செட்டப்பாக வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து கஸ்டமைஸ்டாக பண்ண முடியுமோ, எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட எல்லா செட்டப்புமே இருக்குது. டேங்க் இருக்குது, மோட்டர் இருக்குது, ஃபில்டர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து நம்மகிட்ட கிடைக்கும். ஈவன் நீங்கள் வந்து எனக்கு தாய்லாந்துலேருந்து தான் ஃபிஷ் வேணும், இல்லை தாய்லாந்துலேருந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதை கூட நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம். பறவைகளுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த செட்டப்பில் கேஜ் வேணும், இந்த செட்டப்பில் எனக்கு வந்து பறவை வேணும், இந்த மாதிரி பறவை வேணும் அப்படின்னு கேட்டாலுமே அந்த பறவைகளை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு கொரியர் மூலியமாக பண்ணிடுவோம். இல்லை எங்களால் நேரில் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா நேரில் வந்து கொடுத்துடலாம். எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒரு கஸ்டமராக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஃப்ரான்ச்சைஸ் வந்து நம்ம தமிழ்நாடு முழுசும் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட ஒரு ஈவினிங் ஒரு 4 hours டைம் இருக்குது, ஒரு 10க்கு 10 இடம் இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 லட்ச ரூபா முதலீட்டில் தாராளமாக உங்களால் மாதம் 30,000லேருந்து 50,000 வரலும் எடுக்க முடியும். அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த 30,000 ஃப்ரான்ச்சைஸில் 50,000 1.5 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைஸில் என்னென்ன வரும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான டேங்க்கு செட்டப் ஃபுல்லாக கடைக்கு என்னென்ன செட்டப் வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அக்சசரிஸ் கொடுத்துருவோம், ஸ்டாக்ஸ் கொடுத்துருவோம். ரெகுலராக ஃபிஷ்ஷுமே நம்மளே கொடுத்துருவோம். என்னென்ன ஃபிஷ் வேணும், உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன ஃபிஷ் வந்து மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலைக்கு 30,000 ரூபாய் உங்களுக்கு மாதம் ஆனால் ரெவென்யூ நல்லாவே வரும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், என்னால் இது பண்ண முடியுமா தெரியல அப்படின்னா தாராளமாக என்கிட்ட வாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கூட பண்ணுறோம். இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலும் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரான்ச்சைஸ் எடுங்க, என்னால் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 9629111332. நீங்களும் தொழில் பண்ணுறீங்க, எனக்கும் வந்து இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணும், இல்லை நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் இந்தியன் பிஸ்னஸ் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் தாராளமாக பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.